நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 17வது சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் இருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்திய முஸ்லீம் லீகுடைய அலுவலகத்துக்கு வந்து முஸ்லீம் லீகுடைய நிர்வாகிகளை சந்தித்து நன்றி தெரிவித்து சென்றிருக்கிறார். புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற அரசு தமிழக வெற்றி கழகத்த அரசு ஜோசப் விஜய் அவர்கள் உருவாக்கியிருக்கிற இந்த அரசு பதவியேற்ற அந்த நேரத்திலிருந்து இன்று வரை தமிழக சட்டமன்றத்தில் அங்கு வைக்கிற கட்சிகள் அத்தனையிலும் சென்று அலுவலர்களுக்கு சென்று அவர்கள் ஆதரவு தெரிவித்திருந்தாலும் ஆதரவு தெரிவிக்காமல் இருந்தாலும் அனைத்து கட்சி அலுவலகத்துக்கு சென்று சில தலைவர்களுடைய இல்லங்களுக்கும் சென்று தனது அன்பை பரிமாறிக்கொண்டிருப்பது தமிழக அரசியலில் வரவேற்கப்பட ஒன்று மட்டுமல்ல. தொடர்ந்து இப்படிப்பட்ட அன்பு பரிமாற்றம் நீடிக்க வேண்டும் என்ற தொடர்பும் எங்கள் ஆசையும் எங்களுக்கு இருக்கிறது. வருங்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை முன்மாதிரியாக கொள்ளப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும், போற்றப்படும் என்று நான் நம்புகிறேன். கலைஞர் காலத்தில் உங்களுக்கு 3% இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. 1984 பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஜாபர் ஷேக் இருந்தார். அதுக்கப்புறம் எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாருமே வரல இஸ்லாமியர்கள். அதுக்கப்புறம் இப்போ பாமகவில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல 10% கேட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்து நீங்கள் எதையுமே கேட்கலையே 2 சீட்டு இஸ்லாமியர்களுக்காண்டி. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் சமுதாயத்துக்கு கலைஞருடைய காலத்தில் கொடுக்கப்பட்ட 3.5% இட ஒதுக்கீடு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. சென்ற அரசியல் இருக்கு, இந்திய அரசியல் இருக்கிறது. இப்போ புதிதாக வந்த தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியலும் தொடர்கிறது. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 17வது சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் இருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்திய முஸ்லீம் லீகுடைய அலுவலகத்துக்கு வந்து முஸ்லீம் லீகுடைய நிர்வாகிகளை சந்தித்து நன்றி தெரிவித்து சென்றிருக்கிறார். புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற அரசு தமிழக வெற்றி கழகத்த அரசு ஜோசப் விஜய் அவர்கள் உருவாக்கியிருக்கிற இந்த அரசு பதவியேற்ற அந்த நேரத்திலிருந்து இன்று வரை தமிழக சட்டமன்றத்தில் அங்கு வைக்கிற கட்சிகள் அத்தனையிலும் சென்று அலுவலர்களுக்கு சென்று அவர்கள் ஆதரவு தெரிவித்திருந்தாலும் ஆதரவு தெரிவிக்காமல் இருந்தாலும் அனைத்து கட்சி அலுவலகத்துக்கு சென்று சில தலைவர்களுடைய இல்லங்களுக்கும் சென்று தனது அன்பை பரிமாறிக்கொண்டிருப்பது தமிழக அரசியலில் வரவேற்கப்பட ஒன்று மட்டுமல்ல. தொடர்ந்து இப்படிப்பட்ட அன்பு பரிமாற்றம் நீடிக்க வேண்டும் என்ற தொடர்பும் எங்கள் ஆசையும் எங்களுக்கு இருக்கிறது. வருங்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை முன்மாதிரியாக கொள்ளப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும், போற்றப்படும் என்று நான் நம்புகிறேன். கலைஞர் காலத்தில் உங்களுக்கு 3% இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. 1984 பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஜாபர் ஷேக் இருந்தார். அதுக்கப்புறம் எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாருமே வரல இஸ்லாமியர்கள். அதுக்கப்புறம் இப்போ பாமகவில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல 10% கேட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்து நீங்கள் எதையுமே கேட்கலையே 2 சீட்டு இஸ்லாமியர்களுக்காண்டி.
அதாவது தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் சமுதாயத்துக்கு கலைஞருடைய காலத்தில் கொடுக்கப்பட்ட 3.5% இட ஒதுக்கீடு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. சென்ற அரசியல் இருக்குது, இந்திய அரசியல் இருக்கிறது. இப்போ புதிதாக வந்த தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியலும் தொடர்கிறது. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. The Chennai Silks in Mega Summer Sale.